வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 9வது நாள். இன்னைக்கு நம்ம என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா மிளகோரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில. அப்புறம் வரமிளகா, 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே வெண்பொங்கல் தான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டெய்லி ஒரு பிரசாதம் பண்ணோம்ல, டெய்லியே மார்கழி மாதம் வெண்பொங்கல் தான் இருக்கும். சரி, நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு பிரசாதம் பண்ணும்போது இப்போ தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஏதாவது விசேஷ நாள் வருது இல்லையா, செவ்வாய்க்கிழமெல்லாம் வரும்போது நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பண்ணுறதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். நானுமே வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து என்ன பிரசாதம் பண்ணுறதுன்னு மண்டையை உடச்சின்னு தான் பண்ணுறேன். நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு, சில பேர் கோவில் பிரசாதம் வேணும்னு கோவிலில் பண்ணுற மாதிரியே கேட்குறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த கோவிலில் என்ன பிரசாதம் பண்ணுவாங்க அது மாதிரி கேட்டு தான் நானுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்து தான் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். டெய்லி ஒவ்வொரு பிரசாதம் பண்ணுறது மார்கழி மாதத்துல டோட்டலாக ஆப்ஷனல் தான். டெய்லி வெண்பொங்கல் தான் இருக்கும். நான் தான் கொஞ்சம் மாற்றி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வேணும்னா நீங்கள் இதை கூட அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெண்பொங்கல் மட்டும் டெய்லி கூட பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். ஆமாம், நவராத்திரி வெள்ளிக்கிழமை வருது. ஸோ அந்த சமயத்துலலாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் வறுபட்டுருது. மிளகு வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பிரசாதம் வந்து நம்ம சாதம் வகைகளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ டக்குன்னு காலங்காத்தால் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இதே மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மிளகு உரை கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒன்றுமே நான் பண்ண ஐட்டம் வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம் இருக்குது, கதம்ப சாதம் இருக்குது, கதம்பம்னு தனியாக இருக்குது. சாம்பார் சாதத்துக்கும் கதம்ப சாதத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி கதம்பம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றுக்குமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இப்போ சாம்பார் சாதம் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த காய்கறி வேணாலும் போட்டு பண்ணலாம், இங்கிலீஷ் காய்கறி கூட போட்டு பண்ணலாம். இந்த கதம்ப சாதம், கதம்பம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வெறும் நாட்டு காய்கறிகள் போட்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வறுக்கிறது சேர்க்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா, மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுத்து. ஸோ மிக்சி ஜாரில் மாற்றி கோர்ஸாக பொடி பண்ணி வந்துடலாம். பாருங்க, சாதம் கூட பாருங்க இந்த மாதிரி உதுராக இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாதத்தில் நல்லா ஒரு 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சத்தை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். நம்ம நீங்கள் சாதம் வடிக்கும் போது உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துருவோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. கடுகு, முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான். நம்மளுடைய மிளகோதரை ரெடி. ஜஸ்ட் ஒரு மிக்சிங், அவ்வளோதான். இன்னைக்கு பிரசாதம் பார்த்துருப்பீங்க, மிளகோதரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.